எங்க ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்க ஊர்லயே இருக்க வேற ஒரு பையன் கூட அவ வந்து அஃபேர்ல இருக்கா. இவளுக்கு ஒரு மாமியார் மாமனார் இருக்காங்க. மாமியார் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸுமே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு இனிமேல் நான் வேலைக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்ட ஹீரோயினுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. நீ இப்படி சொன்னீங்கன்னா நான் எப்படி அவங்களெல்லாம் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, என் காசை கொடுங்க, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறா. அதுல இருந்து ஹீரோயின் அவங்க மாமியாரை சரியாவே கவனிச்சுக்கிறது இல்லை. அவங்க மாமனார் தான் அவங்கள ஃபுல்லா பாத்துக்கிறாங்க. அப்பப்போ வந்து மட்டும் ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிட்டு போறாங்க. அந்த மாமியாருக்கு யூஸ் பண்ற மருந்து வந்து ஹீரோயினுக்கு சுத்தமா அந்த ஸ்மெல் எல்லாம் செட்டே ஆக மாட்டேங்குது. பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. ஹீரோயின் அவங்க மாமியாரை சரியா பாத்துக்காதனால டாக்டருமே இன்னும் நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க கிட்ட கூட எனக்கு எப்படி தெரியுமோ அப்படிதான் நான் பாத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரூடா பேசுறாங்க. இப்படியே இவங்க வாழ்க்கை இருந்தா அது செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு இதுக்கு மேல அவங்க மாமியார் இருக்கவே கூடாது அப்படின்னு ஹீரோயின் ஒரு பையன் கூட அஃபேர்ல இருந்திருப்பாங்கல்ல, அந்த பையனை அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு வர சொல்லி எந்த தடையுமும் இல்லாம அவங்க மாமியாரை 2 பேரும் சேர்ந்து ஈரத்துண்டை வச்சு கொலையுமே பண்றாங்க.